மக்களே, நம்ம காயத்ரி கலெக்ஷன்ல வந்து ஆன்லைன்ல மெட்டர்னிட்டி வியர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மக்களே, ஒரு வழக்கன் நமக்கே வந்து விபூதி அடிக்க பார்த்தா மக்களே, அதை பத்தி அந்த வீடியோ சொல்ல போறோம். அதாவது ஸ்கேம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எங்களுக்கே ஒருத்தன் ஆப்படிக்கிறதுக்கு பார்த்தா, அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கும் சரி, கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்கொயரி வாட்ஸ்அப்ல தான் வரும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு போட்டோ வந்துச்சுல்ல, ஒரு போட்டோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அந்த போட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த போட்டோ அனுப்பிச்சு விட்டுட்டு கூகுள் பே நம்பர் சென்ட் மீ அப்படின்னா, என்னடா வித்தியாசமான விசித்திரமான கஸ்டமரா இருக்காரு, அமௌண்ட் கேட்கல எதுவும் கேட்கல, கூகுள் பேன்ட்டு சைஸ் சொல்லுங்க, நாங்க எப்ப எடுத்தோடனே சைஸ் கேட்போம், சைஸ் சொல்லிட்டு தான் கலெக்ஷன் அனுப்பிச்சிடுவோம். சைஸ் சொல்லுங்க உடனே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எல் சைஸ் அப்படின்னு எல் சைஸ் அனுப்பிச்சுட்டா. எல் சைஸ் சென்ட் பண்ண உடனே கூகுள் பே நம்பர் சென்ட் மீ ப்ரோ, ஒரு பீஸ் வேணுமா 2 பீஸ் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே கூகுள் பே அப்படின்ட்டு வந்துட்டு, ஏய் அட்ரஸ் சொல்லியா கொரியர் சார்ஜஸ்ல எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும், எக்ஸ்ட்ரா நான் வந்து கொரியர் கொடுக்குறதா கிளம்பிட்டு இருந்தேன், அர்ஜென்ட்டா காயத்ரி நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து டெல்லியில் அனுப்பிச்சிருந்தாங்க. கேரே செட்டிங்கா, நமக்கு செட்டிங் மாதிரி பாத்தீங்கன்னா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, போன் நம்பர் வந்து 12 டிஜிட். என்னடா இந்தியால 12 டிஜிட்ல போன் நம்பர் இருக்கு அப்படின்ட்டு, காயத்ரி இது ஏதோ வந்து விபூதி அடிக்கிற மேட்டர், நீ அது உசாராயிரு அப்படின்னு நான் முதல்ல போன் பண்ணி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொரியர்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவனோட நம்பரை நான் ட்ரூ கலர்ல போட்டு பார்த்தேன். அப்புறம் இவகிட்ட கேட்டேன், இந்தியில ஏதோ போட்டு பாரடி பண்ணோடனே அவன் வந்து பைசா காசு ஏமாத்துறவன் எல்லாம் உசாரா இருக்கு அப்படின்னு ட்ரூ கலர்ல ஏற போட்டாங்க. அதுக்கப்புறம் ஏண்டா வடச்சட்டி வாயா, இன்னும் ஏமாத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு, அரே பாய் மதராசி என்ன நினைச்சா ஏண்டா டே துமாரே அமாரே அப்படி சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச இந்தியெல்லாம் வந்து திட்ட. அப்புறம் காயத்ரி 2 வாரத்தை திட்ட. சோ இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களே, உசாரா இருங்க. சோ இதுல எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கூகுள் பேல வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற வழின்னு போயிடுவாங்க. இப்போதான் நடக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 ரூபா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, ஐயோ சாரி தெரியாம அனுப்பிச்சு விட்டேன், திருப்பி அனுப்பிச்சு விடுங்க பண்ணுவாங்க. நீங்க ஏதோ பெருந்தன்மையா வந்துட்டு சரி தெரியாம அனுப்பிச்சாங்க திருப்பி அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற வலிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி யாரா உங்களுக்கு காசு அனுப்புனா, அதாவது பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அங்க வாங்க உங்க ஆதார் கார்டு எட்டு வாங்க, நான் அப்படி கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. நம்ம கவர்மெண்ட் நம்ம போலீஸே சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காயத்ரி கலெக்ஷனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க நம்ம கஸ்டமர் என்ன பண்றீங்க, ஃப்ரீ லேப்டாப் தர்றாங்களா அப்படின்ட்டு ஒரு லிங்க் ஷேர் பண்றீங்க, ஃப்ரீ போன் தர்றாங்க அப்படின்னு ஒரு லிங்க் ஷேர் பண்றீங்க, நியூ இயர் ஆஃபர்னு ஒரு லிங்க் ஷேர் பண்றீங்க. யாருமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. இப்படி லிங்க்குள்ள அமுத்தி கிளிக் பண்ணி போயிட்டு உங்க கிட்ட இருக்கிற காசை ஏமாத்துறாங்க. இந்த வீடியோ வந்து பிசினஸ் பண்றவங்களும் சரி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சோ மக்களே ரொம்ப ஏமாத்துறானுங்க. அதுல இந்த பையாக்காரக்கா பாத்தியா, எனக்கே வந்து ஆப்படிக்க பார்த்தா அடே டெல்லி நேர்ல வரணும் வச்சுக்கிட்டான்னு இருக்கேன். சரி ஓகே மக்களே, ஆன்லைன்ல இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நிறைய நடக்கும், உஷாரா இருங்க. சோ வெரிஃபைடு பேஜ்ல பார்த்து உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்க ஆர்டர் பண்ணுங்க. எங்க மேடம் வந்து ரொம்ப சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க, நாங்க அவங்க கிட்ட போறோம். பாய்.